அந்த ஃபெலோஷிப்பையும் நாங்க நடத்துகிறோம். நாங்க கலந்து கொள்ளுகிறோம். ஸோ யூ ஆர் த ஹெட். நீங்க தலையா இருக்கிறீங்க. நீங்க தலையா எப்படி ஆப்ரேட் ஆகுறீங்களோ அதே மாதிரி ஆண்டவரே, அந்த ஆர்டர் படி, அந்த ஆங்ஷன் படி சரீரமும் மேட்ச் ஆயே தீரணும். அதற்கு ஏற்ற மாதிரி எங்களை நீங்க தயார் பண்ணிட்டே இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் நாங்க இப்படிலாம் செய்யணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வரீங்க. உமக்கு நன்றி. ஸோ எங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை ரொம்ப சிம்பிளா புரிய வச்சிருக்கிறீங்க ஏசப்பா. இது அறியாம எவ்வளோ பேர் ஆண்டவரே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் அறியாமை நிமித்தம் தேவையில்லாத சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கொண்டு இருக்கும் போது எங்களுக்கு ஆண்டவரே இது பெரிய கிருபாப்பா. நிறைய விஷயங்களுக்கு எங்க மனக்கண்கள் திறந்து இருக்கிறது கிருபா ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இடத்துக்கு போய் சேருவதோ டார்கெட்டை அடைவதோ அதுதான் சந்தோஷம் என்று இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜேர்னியே சந்தோஷம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க. ஸோ எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா நிமிஷங்களையும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள செலவிடுவதும் அவருக்குள்ள என்ஜாய் பண்ணி கழிப்பதுமே பெரிய பாக்கியம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். We see people who are running to the target, Lord. அந்த டார்கெட் ஒன்று வச்சுட்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டே பரபரப்பா வேகமா கிடைக்குமோ கிடைக்காதோன்ற நிச்சயமில்லாத தன்மையோடு ஓடுகிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனா எங்கள் மனக்கண்கள் திறந்ததுனால எதுக்கே அவங்க இப்படி எல்லாம் ஓடுறாங்கன்னு நாங்க ஆச்சரியப்பட்டுதான் பாரத்தோடு அவர்களை பார்க்க வேண்டியிருக்கு சுவாமி. எங்கள் மனக்கண்கள் திறந்தது நிமித்தம் நிச்சயமுள்ள ஓட்டத்தை, நிச்சயமுள்ள ஒரு ஜேர்னி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த காரியத்தை ஆண்டவரே, இந்த ஜேர்னிய பொறுமையோட ஓடுகிற கிருபைகளை நாங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்களும் ஒரு முன்னாடி அறியாமையின் இருள்ல இருக்கும்போது அந்த பதற்றமும் அந்த அவசரமும் செய்தே ஆக வேண்டும் என்ற வற்புறுத்தலும் எங்களுக்கிட்டயே எங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமா இருந்து காரியங்களை காம்ப்ளிகேட் பண்ணி நாங்க வச்சிருந்தோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இப்ப எங்களை ஆளுகை செய்றீங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்றீங்க. எங்களுக்கு நடத்துறீங்க. எங்களை புரிய வைத்திருக்கிறீங்க. இதற்கெல்லாம் நாங்க நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆஸ் ஐ ப்ரே, இப்ப கூட ஆண்டவரே உங்க கூட பேசிட்டு இருக்கும் போதும் தீர்க்க தரிசனமாய் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதற்காக நன்றி. ஆஸ் வி வர்ஷிப், நாங்க வர்ஷிப் பண்ணும் போதே எங்களுக்கு கூட நீங்க பேசுறீங்க தீர்க்க தரிசனமா. அப்பா, இப்படிதான் நான் இருந்தேன், இப்படிதான் நான் இருந்தேன், இப்படிதான் நான் இருக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதலை நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ரீதரமா ஷாக்கரா பேதரமு ஷதரமா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு டெஸ்டினி அழகா வச்சிருக்கிறீங்க சப்பா. ஒரு பர்பஸ் ஃபில்டு லைஃப் எங்களுக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இத எங்களுக்கு மெயின் காரியமே நாங்க எங்க சந்தோஷத்தை சமாதான கட்டை காத்து கொள்வதுதான். அது உம்மோடு நாங்க இணைந்திருக்கிறோங்கிற கான்சியஸ்னஸ் இருக்கும்போது எங்களை மீறிய அந்த சமாதானம் நதியை போல எங்களை கிராஸ் பண்ணும். எங்களை அப்படியே ஃப்ளட் பண்ணும். எங்களை நினைச்சிட்டு தான் ஏன் அநேகருக்கு அது போக ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஃபார் த ரிவர். இந்த நதிக்காக நன்றி. எங்களுக்குள்ள இருந்து பாய்ந்தோடுகிற ஜீவன் நதிக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிற உங்களுடைய வார்த்தைகளும் நீங்க வெளிப்படுத்துகிற உங்களுடைய ஆலோசனைகளும் அருமையா இருக்குது நாங்க சொல்றோம் இசப்பா. நோபடி கேன் டீச்சர்ஸ் லார்ட். எங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் எங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தாலும் இது எதுவுமே ஆண்டவரே உங்க ஆலோசனைக்கு முன்ன நிற்க முடியாதுப்பா. ஏன்னா உங்க ஆலோசனை எல்லாவற்றுக்கும் மேலானதா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல அப்படியே சுப்ரீமா இருக்கேசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஆலோசனைகள் எங்களுக்காக வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory, Lord. We give you all the glory. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit.
ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீர் தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்கு அவ்வளோ விஷயம் ஆண்டவரே நீங்க எங்களை நடத்துறத நினைக்கும் போது ஓவர்வெல்ம் ஆகுறோம் இசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், யூஆர் சோ குட் லார்ட். நீங்க நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் எதை சொல்லி எத்தனையோ விஷயங்கள் எங்களுக்கு அனுதினமா நடத்திட்டு வரீங்க. நாங்க அநேக நேரத்துல ஸ்ட்ரக் ஆயிடுது எங்க மனசு. எதை சொல்ல எதை விடன்னு தெரியாம சாட்சி சொல்லும் போது கூட அநேகருக்கு அந்த அனுபவத்தை நீங்க கொடுக்குறீங்க ஆண்டவரே. அது எங்களால உணர முடிகிறது. ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லும் போது இதெல்லாம் நடத்தினாரே இதெல்லாம் நடத்தினாரே சாட்சி சொல்ல எழும்பாம ஐயோ நிறைய நேரம் எடுத்துருவோம்னு நிறைய பேர் சாட்சி சொல்லாம இருக்கிறது நாங்க அந்த மீட்டிங்ல நாங்க பார்த்தோம். ஸோ நன்மைகளின் நாயகர் எங்க வாழ்க்கையில நன்மையில நிரப்பிட்டீங்கப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்புறம் ஒரு டைம்ல இருந்தது ஆண்டவரே, இந்த பிரச்சனை எந்த பிரச்சனைன்னு சொல்ல, எதை சொல்ல, இதை சொல்லவா, அதை சொல்லவா, சுத்தி சுத்தி பிரச்சனை. எங்க சிந்தனை ஓட்டங்கள் அப்படி இருந்த காலங்கள் உண்டு. ஆனா இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களை மாற்றி இருக்கிறீங்க. எங்க உள்ளான ஒரு ஹீலிங்கை கொடுத்திருக்கிறீங்க. அநேக நன்மைகளை காண்கிற பாசிட்டிவா நேர்மறையாய் காரியங்களை பார்க்கிற பேசுகிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. எல்லாமே நன்மைக்கு நேராக அப்படின்னு எங்களுடைய நாவும் சரி எங்க சிந்தையும் அதில் முடிவடைகிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்படி நெகட்டிவிட்டியில நிரம்பி இருந்த எங்களுக்கு இப்பொழுது சாட்சி சொல்லதான் எங்களுக்கு டைம் இல்லை. சாட்சி சொல்லும் போது மறக்குது, எதை சொல்ல எதை விட தெரியல. அந்த மாதிரி தேவன் நடத்துறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் பேசுகிற காரியம் அநேகருடைய எண்ண ஓட்டத்தை நான் பேசிட்டு இருக்கேன் சப்பா. இதுல கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிறைய அப்படி இருக்கு. அப்படி அந்த ஜேர்னில ஒருவேளை எனக்கு அப்படிலாம் இல்லை சிஸ்டர், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கு, நீங்க சொல்றதுக்கும் எனக்கு புரியல அப்படின்னா, யூஆர் இந்த ஜேர்னி. கண்டிப்பா கிரேஸ் ஷேரிங் இஸ் ஹேப்பனிங். அப்படி இருக்கிறவர்கள் தான் இந்த கூட்டத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய நன்மைகளை சொல்லுகிறவர்கள். அதே ஜேர்னிக்குள்ள உங்களையும் நாங்க அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம். we speak the same grace. அதே கிருபைகளை நாங்க ரிலீஸ் பண்றோம் இசப்பா. பிரச்சனை இல்ல விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு மலைப்பா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மாறுவதாகன்னு சொல்லி நாங்கெல்லாம் நிரம்பி ரிலீஸ் பண்றோம் இசப்பா. நாங்க அப்படியே ரிலீஸ் பண்றோம், நாங்க ரிலீஸ் பண்றோம். நாங்க ஒவ்வொருவரும் ரிலீஸ் பண்றோம் இசப்பா. we take every opportunity. எங்களுக்கு நீங்க எங்க லைஃப்ல ஐயோ இது எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கும் போதுதான் இது எல்லாருக்கும் கிடைக்கணுமேன்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்ற ஒரு லைஃப் ஸ்டைலா எங்களுக்கு நீங்க மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். whenever we taste something good, we always tempt to say to others. அது சின்ன விஷயத்துக்கு நாங்க செய்கிறோம். ஆனா எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எங்களுடைய மனப்பான்மை அப்படி மாறுவதாக. அப்பா இந்த எங்க கிரேஸ் கேதரிங்ல யாரெல்லாம் எந்தெந்த நீடோட இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு ஒருவேளை எங்க மூளைக்கு தெரியாம இருக்கலாம். தங்களுடைய ஹெல்த்ல அப்படியே பபுள் ஆகட்டும்ப்பா. அவங்க ஒவ்வொரு செல்லும் ஜீவனுக்குள்ளேயும் சந்தோஷத்துக்குள்ளேயும் அப்படியே பபுள் ஆகட்டும்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் உறவுகளுக்குள்ள பெரிய ஒரு எஸ் ஹோலி ஸ்பிரிட் நல்ல ஒரு ஒன்னஸை நாங்க ரிலீஸ் பண்றோம். குடும்பங்களுக்குள்ள சமாதான கட்ட நாங்க ஏற்படுத்துகிறோம். அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்ட குடும்பங்கள் அப்படின்னு சொல்லி நாங்க டிக்ளேர் பண்றோம். பரிசுத்த ஆவியானுடைய அன்பினால், நிபந்தனை இல்லாத அன்பினால், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அன்புனால அவட கட்டப்பட்ட குடும்பங்கள்னு சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம், நாங்க டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அநேகருக்கு கொடுக்கிறவர்களா எங்களை நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி, 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 நன்றி அப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்கென்று நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் கொடுப்பதுதான். ஆனா லிட்ரலா நாங்க மணியாகவும் கொடுக்க முடியும்
எங்க கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அதில் நிறைந்தோடுகிற ஆசீர்வாதத்தை அப்படியே கிங்டம்காக நாங்க கொடுக்கிற பிள்ளைகளா எங்களை நீங்க வைத்திருக்கிறீங்க. இன்னும் அதிகமாய் பெருக போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா ஏரியாலையும் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் ஆண்டவரே உண்டாகிறதுக்காக நன்றி. நாங்க எல்லாம் சேர்ந்து டெய்லி ஒரே விஷயத்த நாங்க டிக்ளேர் பண்றது எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை அப்படியே ரிப்பீட்டடா நிறைய காரியங்களை அறிக்கை செய்ய வைக்கிறீங்க, டிக்ளேர் பண்ண வைக்கிறீங்க. எங்களை ஆவியில அப்படியே நாங்க விஷுவலைஸ் பண்ண வைக்கிறீங்கப்பா. இது எல்லாமே எங்க நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ரீதாரா மாஷா கராதா லஹாசை தேரே மே கரா போஷதரமா ஓ ராமா ஷாதா லேஹா ரீத ரீ மிரை விலாக்காரா பௌஷதரபா. சைல்ட் லைக் ஃபெய்த் அப்படின்னு வேதம் சொல்லுகிற காரியம் அப்பா எங்களுக்கு அது புரியட்டும் சுவாமி, எங்களுக்கு அது புரியட்டும். அதை பத்தின தெளிவு உண்டாகட்டும். சிறு பிள்ளைய போல மாறாவிட்டால் அப்படின்னு நம்முடைய வசனம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அப்படின்னா குழந்தை ஒரு விஷயத்த சொன்னா அப்படியே நம்போம். அதுக்குள்ள ஒரு செகண்ட் தாட் வரவே வராது. அதாவது ஒரு சிறு பிள்ளை பேபி சப்கான்ஷியஸ் எப்படி சொல்றது ஓப்பனா இருக்கிற பிள்ளை ஒரு 8 வயசுக்குள்ள அப்படின்னு சொல்றாரு நான் நம்புறேன். சிறு பிள்ளைய போலனா அதுக்கு லாஜிக் பெருசா தெரியாது, உலக அறிவு பெருசா தெரியாது, நல்லது கெட்டது இல்ல, எல்லாத்தையும் நம்போம், யாருக்கு சொன்னாலும் நம்போம். அந்த மாதிரி இருக்கிற மனநிலை. ஏன் பிகாஸ் ஆண்டவர் எது சொல்லும் போதும் ஆமா ஆமா கண்டிப்பா செய்ய முடியும், என் ஆண்டவர் எது சொன்னார்னா அவரால செய்ய முடியாது இருக்குமா அப்படின்னு உடனே நம்புகிறது. உடனே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனோபக்குவம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், அது இருதயம் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அப்படியா எங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி. மேபி எங்க எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் நாங்க வளர காரியங்களாலும் நாங்கள் பார்த்த விஷயங்களாலும் நாங்க ஒருவேளை எங்க ஹார்ட்னஸ் எங்க இதயத்துக்குள்ள இருக்குமானா அது எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானோட ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளை போல மாறுகிறதற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட்டோட ஈரத்தன்மை எங்களை அப்படியே சாஃப்ட் ஆக்குறதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. எங்க வாழ்க்கையை குறித்து நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க அநேக ஜாதிகளுக்கு கணக்கு கொடுப்பாய், கடன் கொடுப்பாய். நாங்கள் அதையே நம்புகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீ வாளாகாமல் தலையாவாய்ன்னு சொல்லியிருக்கிறீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், நீர் மலையின் மேல இருக்கிற பட்டணம் மாதிரி இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எஸ் ஹோலி ஸ்பிரிட், we receive it, we receive it, we receive it Lord, we receive it Lord. நீங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க. நான் தான் அதுன்னு சொல்லி நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஏசப்பா. நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நான் நம்புகிறேன், நான் நம்புகிறது அப்படியே உமாலே வரும் என்று நாங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. அதற்கான சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஒண்ணுமே நடக்காதது போல எங்க கண்கள் எங்களுக்கு பாக்குற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஆவியில எங்களுக்குள் இருந்து வல்லமையாய் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமையை நாங்கள் தியானித்து ஆமேன்னு சொல்லுகிறோம் இசப்பா. நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி ஜோஷுவா சொன்ன வசனத்தை நாங்க அப்படியே எங்க குடும்பத்துக்கு என்று நாங்க ஆமேன்னு சொல்லுகிறோம். நீங்க சொல்லி இருக்கிறீங்க நாங்க எல்லாரும் குடும்பமா உண்மை ஆராதிக்கிறதும் குடும்பமா உமக்கென்று பெருமை பிரகாசிக்கிறதையும் நாங்க அப்படியே பார்க்கிறோம், நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். எங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பில் நிரப்பப்படுகிறத அப்படியே நாங்க ரிசீவ் பண்றோம், நாங்க அதை பார்க்கிறோம். எஸ், நான் இப்ப அனுபவிக்கிறேன் இந்த அன்பின் மேன்மை, இந்த அன்போட அந்த ஒரு வேல்யூ, இந்த அன்போட இதத்தை என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, இல்லை என்னுடைய லவ்ட் ஒன்ஸ் எல்லாரும் அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஒரு டைம்ல நாங்களும் இந்த காணியாட்சிக்கு புறம்பா இருந்த மாதிரி எங்க மைண்ட் செட் எங்கேயோ இருந்தது. we were not aware of your love Lord. ஆனால் எங்கள் மனக்கண்கள் எப்படி பிரகாசம் அடைந்ததுன்னு எங்களுக்கே தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் எந்த வழியில எங்களை எப்படி தொட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நாங்க பிலீவ் பண்ற ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகிறதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். உம்மாலே பெரிய காரியங்களை, பெரிய பெரிய காரியங்களை நாங்க சாதாரணமா ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நீங்க அப்படி எங்களை அப்படியே உருவாக்கி இருக்கிறீங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன் ஜீசஸ் நேம், ஏமேன், ஏமேன். ஸோ ம். ஆண்டவர் வந்து நம்ம வொர்ஷிப் பண்ணாலும் பேசுறார். நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டோட ப்ராஃபட்டிக் அட்ரன்சஸ்ன்றது அதுதான். அவர் மீறி நம்மளை வேலைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா த நீட் ஆஃப் த ஹார் அதுவா இருக்கலாம். நிறைய பேருக்கு அப்படி தேவையா இருக்கிறதுனால அப்படியே மூவ் ஆகுது. ம் யாரெல்லாம் ஆமா ஏசப்பா என் ஹார்ட்ல ஓடிக்கிட்டு இருந்ததுலாம் ஆண்டவர் பேசுன மாதிரி இருக்கு அப்படி யோசிக்கிறீங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது நிஜமாவே எனக்கு வந்து ஓ ஓ, இப்படி டிக்ளேர் பண்ண சொல்றாரு, இதை போடுறாரு அப்படின்னு எனக்கே என்ன எவ்ரி டைம் ப்ரேயர். நீங்க ஒருவேளை நினைக்கலாம் நான் ஒரு டைரி எல்லாம் வச்சு பயங்கரமா ப்ரிப்பேர்டா ஒரு ஒரு முறையும் மீட்டிங்க்கு அப்படி ஏன்னா வச்சுட்டு வந்தாலும் வேஸ்ட்டுங்க. ஏன்னா நான் ரொம்ப எல்லாம் வசனத்தெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் வென் காட் வாண்ட்ஸ் டு ஸ்பீக். ப்ரிப்பரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அதைத்தான் ஆண்டவர் எடுத்து பேசுவாரான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பேசுறாரோ அதுதான். ஸோ சைல்ட் லைக் சொன்னார்ல, அது வந்து நம்ம வசனத்தை சிறு பிள்ளை போற மாறாவிட்டால் அப்படின்னு சொன்ன அப்ப நம்ம எங்க மாறுறது அப்படி சொல்லிட்டு நம்ம அதை விட்டுடுறோம். பட் ஆனா இன்னும் அது நம்ம மாறுறது இல்ல, ஆண்டவரே நமக்குள்ள இருந்து உண்டாக்குகிற ஒரு விஷயம். பரிசுத்தாவியினால நம்ம நிரப்பப்படும் போதே அப்படியே அந்த சாஃப்ட்னஸ் நம்ம ஹார்ட்டுக்குள்ள வருது இல்ல, தானாவே நம்மள மீறி அப்படியே நம்ப ஆரம்பிக்கிறோம். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அப்படிதான். நீங்க உங்களை மீறி நம்பி இருப்பீங்க, அந்த நம்பிக்கை வந்திருக்கும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது அப்படியே அந்த இவ்வளோ ஃபெய்த் நீ ஹோல்ட் பண்ணிருக்கீங்கன்றதே அப்பதான் உங்களுக்கு தெரிய வரும். So அந்த மாதிரி ஆண்டவர் நடத்தி இருப்பார். அஹ் ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன். அஹ் என்னோட தம்பி வந்து வெளிநாட்டுல இருக்கான். கேப் டவுன்ல இருக்கிறான். அவங்க அங்கேயே செட்டில் ஆயிருக்காங்க. என் தம்பிக்கு ஒரு மக இருக்காங்க. 6 இயர்ஸ் ஓல்டு அந்த அம்மா. ஸோ அவங்களும் ஜாயும் வந்து பயங்கர க்ளோஸ். அது தாவீது யோனத்தான் பைபிள்ல இருக்கு பாத்தீங்களா, எப்படின்னே தெரியாத அப்படி ஒரு பாண்டு. இத்தனைக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் தான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் பாக்குற மாதிரி இருக்கும் போன்லயும். ஜாய் வந்து போன்ல பேசுற டைப் கிடையாது, ஏன்னா அவளுக்கு எதுவா இருந்தாலும் நேரா இருக்கணும். போன்ல எல்லாம் பேச மாட்டா. ஆனா அதனால ரொம்ப ஃப்ரீக்வெண்டாவ பேசவும் மாட்டா. பட் ஆனா அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு பாண்டு. ம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அஹ் அவளுக்கு வந்து மிஸ் பண்ணும் போதெல்லாம் அவ என்ன சொல்லுவான்னா, ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு கேட்க மாட்டா. என் தம்பி குழந்தை வந்து ஃபோன் பண்ணி கொடுங்கன்னு பேசிட்டாலே அவ சாட்டிஸ்ஃபை ஆயிடுவா. இவன் எப்படின்னா, கம் லெட்ஸ் டேக் அ ஃபிளைட் அண்ட் கோ அப்படின்வா. இப்ப ஏன்னா அவன் ஃபிளைட்ல தான் வந்துட்டு போறான்னு இவளுக்கு தெரியும். ஸோ அவளை பார்க்கணும்னா அனதர் கண்ட்ரின்றது தெரியுது. ஸோ சாதாரணமா சொல்லுவா என்கிட்ட. போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. நம்ம ஃப்ளைட் எடுத்துட்டு போலாம், லெட்ஸ் டேக் ஃப்ளைட் அண்ட் கோ மீட் ஆதிரை அப்படின்னு சொல்லுவா. என்ன இது சாதாரணமா என்ன பஸ் பிடிச்சு போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே. அப்ப பார்க்கணும்னா டக்குன்னு போய் பார்க்க வேண்டியது தானே அப்படின்னு. அப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், குழந்தைங்களுக்கு எவ்வளவு சாதாரணமா இருக்குல்ல, அதுங்களுக்கு விலைவாசி தெரியாது. அதுங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இவ்வளவு பெருசு அப்படிலாம் தெரியாது. அதுக்கு அன்பா ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் அது இருதயத்துக்குள்ள தோணுச்சுன்னா, மிஸ் பண்ணுச்சுன்னா அது சாதாரணமா அதுங்க டிக்ளேர் பண்ணுதுங்க. அதுக்கு சின்னது பெருசு காரு பஸ் அது ஃப்ளைட் அதெல்லாம் கூட அதுங்களுக்கு தெரியாது. எவ்வளவு விஷயம் ஒரு நாட்டுக்கு போகணும்னா எவ்வளவு லிட்ரலா இருக்குன்னு தெரியாது. பட் ஆனா அவளுக்கு எல்லாமே சாதாரணமா, அவ சொல்ற டோன் பாத்தீங்கன்னா அவ்வளோ சாதாரணமா இருக்கும். ம் நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒருவேளை வேற தேசத்துக்கு போகணும், அப்படி யாராவது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ப்ராசஸிங்க இது மாதிரி இருக்குது, விசா இருக்குது, இந்த பேப்பர்ஸ் இருக்கு, அந்த பேப்பர்ஸ் இருக்கு, அப்படிலாம் எதனா இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு ஃப்ளைட் எடுக்கணும் போனோம்ப்பா அவ்வளவுதான், மீதி எல்லாம் தானால நான் இருப்போது. ஆண்டவர் அதுதான், நீங்க ஜஸ்ட் போறது, ஃப்ளைட் ஏறது, கூலா டிராவல் பண்றது, அங்க இறங்கி அங்க அப்படியே செட்டில் ஆகுறத மட்டும் விஷுவலைஸ் பண்ணுங்க. மீதியான விஷயங்கள்லாம் எதை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் தானா நீங்க சரியாகவே செய்வீர்கள். ம் இவ சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பாருங்க எனக்கு துபாய் இன்விடேஷனே வந்துச்சு. ம் அழகா சாதாரணமா ஒரே ஒரு ஃபியூ டேஸ், வாரம் கூட கிடையாது, ஃபியூ டேஸ்ல டக்கு டக்குன்னு விசா வந்தது, இது வந்தது.
ஆல் ஆஃப் சடன் இதுல என்னன்னா, அவ சாதாரணமா சொன்னாலும் என்கிட்டயும், அவளும் ஜாயும் சேர்ந்து என் கூட வரா. அ மேபி அவ கூட சேர்ந்தா நான் போறேன்னு நெனைக்கிறேன். அப்படிதான் யோசிக்க தோணுது. ஏன்னா குழந்தைங்க சாதாரணமா ஃபெய்த்த வந்து என்ன பண்ணுதுங்க? அ மேபி அவளுக்கு ஒரு வேள உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருந்திருக்கலாம். ஒரு ஃப்ளைட் எடுத்து போனா அ பார்க்கலாம் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்களன்னு. ஸோ போணும்னு ஒரு வேள ஆசை கூட பட்டாலான்னு தெரியாது. பட் அதுக்காக எனக்கும் சேர்த்து ஆண்டவர் என்ன பண்றாரு? செய்றாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா எனக்குள்ள பெரிய ஒரு வா எப்படி லாங் ரன்னா அப்படி இல்ல. ஆனா ரீசென்ட்டா ஜாய் அப்படி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானுமே வந்து எனக்குள்ள வந்து டிசைர் வர ஆரம்பிச்சது. ஐ ஷுட் டிராவல். அம் நம்ம வந்து ட்ரெயின் டிராவல், பஸ் டிராவல் ஐயோ! பசங்கள கூட்டிட்டு போணும், இத பண்ணணும், அத பண்ணணும் டிராவல யூசுவலா விரும்புகிற ஆளுங்க நான் கிடையாது. பட் ஆனா ஆண்டவர் பாருங்க விருப்பங்களை உருவாக்குகிறவர்ன்றதுல டிராவல் பண்ற ஒரு ஆசை ரீசென்ட்டா எனக்கு ஒரு 2 மந்த்ஸா வந்துச்சு. 2 மந்த்ஸா தான் வந்துச்சு. அதுக்கே இப்ப கூட்டு போறாரு பாருங்க. அப்பன்னா என்னன்னா, நம்ம எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் ஆசைப்படுங்கள். கர்த்தருக்குள்ள எல்லாத்தையுமே ஆசைப்படுறது வந்து நல்லது. அந்த விருப்பங்கள் வந்து நல்லது. ஸோ ஆண்டவர் நெறைய விருப்பங்கள் கொடுக்குறது. சில நேரத்துல நம்மளே நம்ம டம்ப் பண்ணுவோம் நம்ம பர்சனாலிட்டிய வச்சு. அ ஸோ அதனால இப்ப வந்து நான் ஐ லேர்ன்ட் இதுல இந்த விஷயத்துல எனக்கு ஒரு லேர்னிங் கிடைச்சது. சிறு பிள்ளைய போல ஜாய் மாரி அ எதாவதுன்னா அது ஈஸி தான். அது ஒண்ணுமே இல்ல. சாதாரணம். அப்படின்னு வாயில அப்படியே பேசுறது. வாயிலேயே வடை சுடுறதுன்றாங்கல்ல. அ அது வந்து நீங்க நெகட்டிவ் சென்ஸ்லயே கேட்டு பழகிட்டு இருந்தீங்கன்னா, இப்பத்துலருந்து அந்த வேர்ட் வந்தா நீங்க என்ன பண்ணணும்? ஃபெய்த்ன்னு சொல்லணும். ஏன் வாயிலேயே அதாவது அறிக்கை பண்ணி, அத அஃபர்ம் பண்ணியே காரியங்களை வாய்க்க பண்ண முடியும். ம். சரி எனக்கு ரொம்ப ஈஸி முடிச்சிடலாம், செஞ்சிடலாம். இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பேசுறது வந்து நிஜமாவே அது ஒரு பெரிய மாற்றத்த அந்த ஆம்பியன்ஸ்ல கொண்டு வருங்க. அப்படி பேசுறவங்க இருக்கிற இடத்துல எல்லாரும் இருக்கவும் விரும்புவோம் பாத்தீங்களா? யாராவது பிரச்சனையே பேசிட்டு இருக்காங்க, அவங்க கூட போய் உட்காருவோமா? இல்ல. இதனாலும் அப்படி ஜாலியா பேசிக்கிட்டு, ஒண்ணும் இல்ல பாத்துக்கலாம், செஞ்சிடலாம். நீங்க ஸ்கூல்ல கூட யாராவது ஃப்ரெண்டு பாருங்க, பாசிட்டிவா இருக்கிற ஃப்ரெண்டு, கொஞ்சம் தைரியமா அப்படி போறோம். அவங்க கூட இருக்கிறது தான் விரும்புவோம். இல்ல நாமளே அப்படி இருந்தா தான் நம்ம கூட இருக்க விரும்புவாங்க. ஏன்? சோ அந்த மாரி ஆட்கள் நம்ம எல்லையில இருக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்? வி ஹேவ் டு கெட் கனெக்டட் வித் தெம். அது மாரி கனெக்ட் ஆயிக்கணும். சோ நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படிதான். எத நீங்க என்ன சொல்லுங்க. ஒரு 20 பக்கம் எழுதி இவ்ளோ பிரச்சனை இருக்கு ஆண்டவரே அப்படின்னாலும், அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? ஹி டசன்ட் மைண்ட் இட். மைண்ட் இட்னா உங்க பிரச்சனை அவருக்கு பெருசு இல்லன்றது அர்த்தம் இல்ல. அவர் சம்மந்தமே இல்லாம அடுத்த நாளு வேற எதனா ஒரு விஷயத்த பத்தி என்ன டிஃபன் பிளானு, லஞ்ச் பிளானு அப்படி பேசுவார். ஏன்னா, ஃபார் ஹிம் இட் இஸ் ஈஸி. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் முடிஞ்சிற போகுது. இதெல்லாம் நன்மைக்கு நேராய் மாறிடுச்சு. இதெல்லாம் மாறுனத அவர் பார்த்துட்டாரு. அதனால அதுக்கு அ ஒரு பொண்ணு இறந்து போய் படுக்க வச்சிருக்காங்க. மரித்து போயிட்டான்னு சொல்றாங்க. அதையுமே அவர் என்ன சொல்றாரு? "அவ மரிக்கல. அவ நித்திரையா தான் இருக்கிறா" அப்படின்னு சொல்றாரு. அ எஸ். யாராவது யோசிச்சிருக்கிறீங்க? எப்படி இவரு இப்படி சொல்றாரு அப்படின்னு. வெளிய இருக்கிறவங்களுக்கு சிறுபிள்ளைத்தனமா இல்ல, அப்படி காமெடியா இல்லன்னு கூட யோசிச்சிருப்பாங்க. இல்ல இவருக்கு எதுனா மைண்ட் ப்ராப்ளமான்னு கூட யோசிச்சிருப்பாங்க. சுத்தி ஒருவேள தெரிஞ்சவங்க. பட் ஆனா ஹி இஸ் மூவிங் வித் இம்மென்ஸ் ஃபெய்த். அந்த மாரி ஒரு விசுவாசத்துல அவர் இருக்கிறதுனால, ஹி நோஸ் ஒரு ஜீவனை அழைத்தா அது திரும்ப வந்துரும். மரித்தவரை உயிர்த்தெழுப்ப அவரால முடியும். அவரால முடியும்ன்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சதுனால ஹி வாஸ் சோ கூல். அப்படி டெத் சிச்சுவேஷன்லயே அவ்ளோ நிதானமா ஒரு ஓ ஆண்டவர் நமக்கு மாடல் பண்ணிட்டு போயிருக்காருன்னா, நம்ம கிராஸ் பண்ற எந்த விஷயத்திலயும் அவர் எப்படி இருப்பாரு? நமக்குள்ள கூலா இருக்காரு. எல்லாமே நமக்கு சாத்தியம் தான். எதுவுமே டஃப் கிடையாது. எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து ஆண்டவரோட டோன். அ ஸோ அதனால நமக்கு வந்து எப்படின்னா, எலாபரேட் ஆன் ப்ராப்ளம்ஸ் ரொம்ப டீட்டெயில் பண்றோம். எப்படி டீட்டெயிலா யோசிக்கிறோம், டீட்டெயிலா எழுதுறோம், டீட்டெயிலா சொல்றோம் யாருக்குன்னா சொல்றது. பட் யூ நோ அது எல்லாமே சாதாரணமா ஒரே லைன்ல அவ நான் வந்து விளக்கி விளக்கி சொல்லிட்டு இருக்கேன். தட் இஸ் அனதர் கண்ட்ரி. அவ ரொம்ப ஃபார்ல இருக்கா அப்படி இப்படின்னு. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் ஜாய பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. ஏதாவது ஒண்ணுன்னா டப்புன்னு செய்யணும். ஆக்ஷன் அந்த அம்மா. நோ வேர்ட்ஸ். ஒன்லி ஆக்ஷன். அ அந்த மாதிரி அவ ஃபெய்த்த வந்து ஆண்டவர் நிஜமாவே கன பண்ணார். என்ன ரெடி பண்ணார். அ என்ன வந்து குழந்தை கூட டக்கு டக்குன்னு அத ரிசீவ் பண்ணிக்குது பாரு. இந்த மாரி தான் நம்ம இருக்கணும். அப்படின்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் பேசினாரு. ஸோ உங்ககிட்டயும் ஆண்டவர் பேசியிருக்காரு. அதனால நெறைய பேருக்கு ஸ்பெசிஃபிக்கா இது மாரி விசா வெளிய ப்ராசஸ் போறீங்க. இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமா யூ ரிசீவ் திஸ் கிரேஸ். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அதுவும் எர்த்துக்குள்ள தானே இருக்கு. அத யார் படைச்சாரு? அ நம்ம ஆண்டவர் தானே படைச்சாரு. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தானே ஒண்ணுமே உலகத்துல இல்லாதப்ப அசைவாடிட்டு இருந்தாரு அங்க. அ ஆழத்துல அசைவாடிட்டு இருந்தாரு. ஏன்?
ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சில பேர்லாம் பாருங்க யூகே, யுஎஸ் அப்படின்னா ஹெவன் மாதிரி பாக்குறாங்க. பட் அதை நான் இங்க கீழே சொல்லல. பட் அதுவும் எங்க இருக்கு? ஏர்த்ல தான் இருக்குது. எல்லாம் நீங்க நீங்க இந்த கண்ட்ரிக்கு போகணும், அந்த கண்ட்ரிக்கு போகணும், எதையெல்லாம் நீங்க பண்றீங்க அதுல எங்கெங்க இருக்கு? வானம் பூமியும் கர்த்தருடையது, நம்ம அப்பாவுடையது. அங்க நம்மள கூட்டிட்டு போய் பார்க்கணும், உங்க ஆசையை தீர்த்து வைக்கணும். நான் அது அது ஆண்டவருக்கு விருப்பமா இருக்குமா இருக்காதா? நத்திங் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் ஏசப்பா. ஏன்னா ஹீ த ஒன் கிரியேட்டட். சும்மா அப்படி சாதாரணமா இங்க சும்மா கோயம்பேடுக்கு போற மாதிரி அஹ், கோயம்பேடுக்கு போகணும்னா ஐயோ போக முடியுமா, முடியாதா, என்னால முடியுமா அப்படிங்க மாட்டேங்க. ஏன்னா பையில காசு இருக்கு, பஸ்ஸுக்கு காசு இருக்கு, வழி தெரியும், போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுனால அதை பத்திக்கெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்ல. இதே வந்து ஒரு சிங்கப்பூருக்கு போகணும் இல்ல பக்கத்து கண்ட்ரிக்கு போனா கூட வெளிநாடு வெளிநாடு அப்படி சொல்லி சில பேர்லாம் மலைக்கிறாங்கல்ல. அப்படிலாம் பெரிய விஷயம் இல்லைன்னு எனக்கு எனக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தாரு. உங்களுக்கும் நான் அதே பேசுறேன். நீங்களும் போவீங்க, உங்க பிள்ளைகளும் அப்படியே தேசம் தேசமா பறக்கிறத பாருங்க. ஏன்னா இது நமக்கான பூமி, நம்மளோட ஏர்த். இது சுத்தி பார்க்கிறதுக்கு நமக்கு எல்லா உரிமையும் உண்டு. நம்ம இந்த ரீஜனல்ல பிறந்தோம்னா இங்கேயே இருந்து இங்கேயே அப்படி முடிச்சிடணும் லைஃப்னு கிடையவே கிடையாது. ஏன் யூ ஃப்ரீ டு டிராவல். எங்க வேணா போகலாம், எந்த நாட்டுக்கு போகணும்னாலும் ஆசைப்படலாம், எங்க இருந்தாலும் நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம். சுவிட்சர்லாந்து போகணுமா, அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. வாய்ப்புகள் உண்டாகும், தானா நடக்கும். அப்படியே பனியில நனையிற மாதிரி அப்படியே நினைச்சு பாருங்க. அங்கிருந்து அப்படியே இந்த ஜூம் மீட் அட்டன் பண்ற மாதிரி கூட நினைச்சு பாருங்க. இது அப்படியே ஆமேன்னு தானா காரியங்கள் சுத்தி 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 அலைனாய் உங்களை கொண்டு போய் அங்க விட்டுரும். அப்புறம் யோசிப்பீங்க, நீங்களே கூட மறந்துருப்பீங்க. அங்க பணியில நடையும் போது ஞாபகம் வரும். ஆமால அப்படின்னு ஞாபகம் வரும். சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணிட்டு மறந்துருப்போம். அது அப்படியே நடக்கிற நேரம் தான் அந்த டைம் அதுக்கப்புறம் ஞாபகம் வரும். ரொம்ப நாள் கழிச்சோ வீக்ஸ் கழிச்சோ. யாரெல்லாம் அப்படி யோசிச்சிருக்கீங்க? ஆமால இது ஆசைப்பட்டோம்ல, இது விஷுவலைஸ் பண்ணோம்ல, இது எழுதி வச்சோம்ல நோட்ல அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசிப்போம். ஏன்னா நமக்கு வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல வெண்ட் அவுட் பண்ணா போதும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி கிடையாது. என் பிள்ளை ஒரு விஷயத்த வாயை திறந்து சொல்லிட்டா, கேட்டுட்டா, ஆசைப்பட்டுட்டா, பதிவு பண்ணிட்டா யூனிவர்ஸ்லனா இட் வில் கம் டு பாஸ்ன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி அவர் உருவாக்கி இருக்கார். உருவாக்கியிருக்கார். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களே அது வந்து மறந்தாலும் அது தானா நடக்கத்தான் போகிறது. ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு ஆசைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றத்தான் போகிறார். ஓகே. ஸோ பிளெஸ் யூ ஆல். பெருசா யோசிங்க, பெருசா ஆசைப்படுங்க. டோன்ட் லிமிட் காட். அவர் லிமிட் பண்ண முடியாது அவரை. ஸோ நம்ம மைண்டு மட்டும் தான் லிமிட்டேஷன். அதை அப்படியே ஓப்பனாக திறந்து விடுங்க, ஃப்ரீயா இருக்கட்டும். ஸோ வாட் எவர் இஸ் யுவர் டிசையர் லெட் இட் டாக் டு. அப்படியே கடவுள்கிட்ட அதை பற்றி பேசுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க, அஃபர்ம் பண்ணுங்க. பிள்ளைகளை குறித்து பெருசா யோசிங்க. ம் அப்படியே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஒன்னொன்னா அப்படியே ஒன்னொன்னா மேனிஃபெஸ்ட் ஆகும். ம் இந்த விஷயத்துல இருந்து எனக்கு வந்து யூனோ சம்திங். நான் இது வரைக்கும் வெளிநாட்டுக்கே போனது இல்லைங்க. நான் வெளிநாட்டுக்கு போனதே இல்லை. ஆனா இந்த ஒரு வெளிப்பாடு எனக்குள்ள அது ஃபார்ம் ஆகி அந்த விருப்பம் உருவான உடனே தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ ஒரு விஷயம் நடக்கணும்னா நமக்குள்ள அந்த விருப்பத்தை நம்ம என்ன பண்ணணும்? அதை இது பண்ணணும். கண்டிப்பா வர விருப்பத்தை என்ன பண்ணணும்? அமுக்க கூடாது போட்டு. அதை ஃப்ரீயா, ஓ இதான் என் விருப்பமா, எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து இந்த ஆசை இருக்கா அப்படின்னு அதை அட்லீஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் அது நடந்தது போல விஷுவலைஸ் பண்ணணும். ஏன் அப்படி இது நடந்தா எப்படி இருக்கும், இப்படி போனா எப்படி இருக்கும், அப்படி அப்படின்னு நீங்க வந்து அதை யோசிச்சு, பகல் கனவு கிடையாது, அது வந்து பை ஃபெய்த் பண்ணும். இது ரெண்டுமே போதும். அந்த உணர்வு பூர்வமான அந்த சந்தோஷத்துல நிரம்பி ஒரு விஷயத்த விருப்பத்தோட அதை வாழ்ந்து பார்ப்பது முன்கூட்டியே. நீங்கள் ஜெபத்திலேவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு விசுவாசிக்கணும். உம் அதுதான் இந்த வசனத்தை தான் நான் இவ்வளவு நேரம் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ வசனமே சொல்லி சிஸ்டர்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ அந்த வசனத்தை தான் நான் சொல்றேன். ஸோ அதை வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன், எப்படி அப்ளை பண்றதுன்னு. ம் எல்லாம் போறோம். யாருமே வந்து நான் தமிழ் குடிமகன், நான் தமிழன், நான் தமிழ்நாட்டு எல்லைக்குரிய தாண்ட மாட்டேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா அது உங்க விருப்பம். எங்களுக்கு வந்து உலகம்லாம் போகணும். யாருக்கெல்லாம் உலகம் ஃபுல்லா போகணுங்க, நிறைய நாடெல்லாம் பார்க்கணும். ம் இது ஒன்று முத இந்தியாக்குள்ளேயே நிறைய ஸ்டேட்டுக்கெல்லாம் போகணும், எல்லாத்தையும் பார்க்கணும். ம் அண்டை மாநிலம் கேரளா, கர்நாடகால இருந்து ஆரம்பிச்சு அப்படியே போங்க, ஒரு ஒரு இதா போய் விஷுவலைஸ் பண்ணுங்க. தானா நடக்கும், தானா நடக்கும். எவ்வளவு டைம் இருக்கு நமக்குள்ள. நம்ம யோசிக்கிறது இல்ல, அதை பத்தி இது பண்ணதே கிடையாது. சுவிட்சர்லாந்து போனோமா, யார் மலை சிஸ்டர்க்கா, சூப்பர். ஓகே. எங்கேயோ யோசிக்கிறதுக்கும் விருப்பப்படுறதுக்கு காசா பணமா சொல்லுங்க. ஒருவேளை ஏடிஎம் குறைஞ்சிரும், அக்கௌண்ட்ல குறைஞ்சிரும்ன்ற மாதிரி இருந்தா நீங்க பயப்படலாம். அதெல்லாம் ஒன்றும் ஆக போறது இல்லை. வேர்ல்ட் டூர் சூப்பர் வெரோனிகா டன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன நமக்கானது. அதனால இது சாதாரணமா யோசிக்கலாம்.
செய்யலாம். ஐயோ! நமக்கு யோசிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். அ யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம கடவுளோட பிள்ளைங்க. நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். எத வேணா ஆசைப்படலாம். பெருசா யோசிக்கலாம். ஓகே. ஸோ பிளெஸ் யூ ஆல். நான் சீக்கிரமா டெஸ்டிமனிஸ கேட்க போறேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். நான் கிளம்புறேன் சிஸ்டர். எனக்கு இந்த டேட் வந்துச்சு. இந்த டேட்ல நான் கிளம்புறேன். அப்படிலாம் நீங்க வந்து ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு பர்சனல் விண்டோல போடுவீங்க. அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதை நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு நான் டீச் பண்ணியே நான் எப்படி விஷுவலைஸ் பண்றேன் பாருங்க. இது நடந்ததுன்னா எப்படி நடக்கும்? நீங்க கண்டிப்பா எனக்கு போடுவீங்க. அத நாங்க ஓ! ஆண்டவர் இது செஞ்சிருக்காரு சூப்பர்ன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தேங்க் பண்ணுவோம். இது மாரிலாம் நடக்கும்ன்னு சொல்லி நானு அதோட முடிவையே நாங்க விஷுவலைஸ் பண்றோம். இப்படிதான் இருக்கும். அது அது அப்படி வரும்போது நாங்க பார்த்து சந்தோஷப்படுறது எப்படி இருக்கும்? இட் வில் பி சோ குட் இல்ல? நெறைய டெஸ்டிமோனிஸ பார்க்க பார்க்க வா சூப்பரா இருக்கும்ல அப்படின்னு இப்பயே நான் யோசிக்கிறேன். அப்போ உங்க விஷயம் நடக்குமா நடக்காதா? ஆமீன் போடுங்க. இதெல்லாம் பயங்கர ஒரு என்ன சொல்றது? ஹேக்கிங், ஸ்பிரிச்சுவல் ஹேக்கிங். ம். நடக்கும், நடக்கும். ஆமென், ஆமென். ஐ ரிசீவ் இட், ஐ ரிசீவ் இட் அப்படி சொல்லுங்க. சூப்பர், சூப்பர்ப். ஸோ பிளெஸ் யூ ஆல், பிளெஸ் யூ ஆல். நல்லா ஈவினிங்க நல்லா கழிங்க. ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர். பை.